ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடி சிசிங் ராஜா காவல்துறையினரால் சென்னை நீலாங்கரை அடுத்து பக்கிங்ஹாம் கால்வாய் அருகே என்கவுண்டர் செய்யப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திலிருந்து எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் மற்றும் சிசிங் ராஜாவின் உடல் வைக்கப்பட்டுள்ள ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருந்து செய்தியாளர் செலீனா ஆகியோர் நேரலையில் இணைந்துள்ளனர். அவர்களிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஸ்ரீ சந்தோஷ், தொடர்ந்து திருவேங்கடத்தை தொடர்ந்து காக்காத்தோப்பு பாலாஜி, அதனைத் தொடர்ந்து இப்போ சிசிங் ராஜா வரைக்கும் தொடர்ந்து என்கவுண்டர் நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. காவல்துறை தரப்புல என்ன தெரிவிக்கப்படுகிறது இந்த என்கவுண்டர் குறித்து? வணக்கம் ராஜலட்சுமி. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை சம்பவத்தை அடுத்து தமிழகத்தில் கண்டறியப்படக்கூடிய குற்றவாளிகளின் என்கவுண்டர் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில்தான் 2 மாதங்களாக தேடப்பட்டு வந்த சிசிங் ராஜா என்பவரை நேற்று மாலை ஆந்திராவில் இருக்கக்கூடிய கடப்பா பகுதியில் பதுங்கியிருந்த அவரை கைது என்பது நடக்கப்பட்டிருந்தது. அந்த கைதை அடுத்து இன்று காலை 4:30 மணி அளவில் சென்னை நீலாங்கரைக்கு அடுத்தே இருக்கக்கூடிய பக்கிங்ஹாம் கால்வாய் பகுதியில் அவரது என்கவுண்டர் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவர் பதுக்கி வைத்திருந்த இந்த கள்ள துப்பாக்கியினை கண்டறிவதற்காக இந்த பகுதிக்கு அழைத்து வந்திருக்கின்றனர். இந்த பகுதிக்கு அழைத்து வரக்கூடிய நிலையில் அவர் வைத்திருந்த கள்ள துப்பாக்கியின் மூலமாக காவல்துறையினர் மீது தாக்குதல் என்பது நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். தற்காப்பிற்காக காவல்துறையினர் அவரை சுட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக அவரது உடலில் மேல் வயிறு மற்றும் வயிற்று பகுதியில் 2 இடங்களில் அந்த குண்டு என்பது பாய்க்கப்பட்டிருப்பதாகவும் அவருடைய அந்த உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய வழியிலேயே அவரது உயிர் பிரிந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையை அடுத்து நீலாங்கரை பகுதியில் சற்று பரபரப்பான சூழல் என்பதுதான் நிலவி வருகிறது. குறிப்பாக ரவுடி சிசிங் ராஜாவை பொறுத்த வரையிலுமே கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு 30 வழக்குகள் என்பது அவர் மீது இருப்பதாகவும் காவல்துறையினர் தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்த வரையிலுமே இந்த வழக்கில் தொடர்புடைய ரவுடி சம்போ செந்தில் மற்றும் சிசிங் ராஜா, வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் உள்ளிட்ட நபர்களை செம்பியம் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். சில தினங்களுக்கு முன்புதான் செங்கல்பட்டு மாவட்டம் நீதிமன்றம் வழக்கில் ஆஜராகாமல் சிசிங் ராஜா ஆஜராகாமல் இருந்ததை அடுத்து அவரை தேடக்கூடிய பணி என்பதை காவல்துறையினர் தொடர்ச்சியாக தீவிரப்படுத்தி இருந்தனர். இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் அவர் ஆந்திர மாநிலம் கடப்பாவில் பதுங்கியிருப்பதாக தனிப்படை, அதாவது சென்னை தனிப்படை போலீசாருக்கு தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நேரடியாக கடப்பாவிற்கு சென்று அந்த காவல்துறையினர் தொடர்ச்சியாக அவரை கைது என்பதும் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் நேற்று, அதாவது இன்று காலை 4:30 மணியில் அளவில் இந்த பகுதியில் இந்த என்கவுண்டர் என்பதும் நடைபெற்று வருகிறது. ஒளிப்பதிவாளர் ராகுல் நேரலையில் காட்டி வருவதைப் போலவே இந்த என்கவுண்டர் நடந்த பகுதி முழுவதுமே காவல்துறையினர் அதிகளவு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல சம்பவ இடத்தில் எந்த மாதிரியான துப்புகள் கிடைக்கும் என்றும் தகவலை கண்டறிவதற்காக காலை முதலில் இருந்தே தங்களுடைய பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். சிசிங் ராஜாவை பொறுத்த வரையிலுமே 30 வழக்குகள் இருந்தாலும் கூட அவரது மனைவி நேற்றைய தினம் எடுத்த பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார். என்னுடைய கணவர் 2 மாதங்களாக எங்கும் செல்லவில்லை என்றும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிற்கும் என்னுடைய கணவருக்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை என்றும் தமிழக அரசுதான் அவரை என்கவுண்டரில் இருந்து காப்பாற்ற உயிருடன் மீட்டு தர வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்களையும் பதிவிட்டிருந்த நிலையில் இன்று காலை அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்தவரையிலுமே முதல் ரவுடியான திருவேங்கடம் அவர்களையும் அதே போல கடந்த வாரம் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி என்பவரையும் காவல்துறையினர் என்கவுண்டர் செய்திருந்த நிலையில் தமிழகத்தில் இந்த வழக்கை பொறுத்த வரையிலுமே ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் 3வது என்கவுண்டராக சிசிங் ராஜா இன்று காலை என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அவரது உடல் பரிசோதனை செய்வதற்காக, பிரேத பரிசோதனை செய்வதற்காக சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலை முதலில் இருந்தே இங்கு 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பேரிகேட் அமைத்து சம்பவ இடத்திற்கு அப்பாற்பட்டமாக, குறிப்பாக இந்த சாலை என்பது ECR மற்றும் OMR சாலையை இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையாக இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் எதுவும் ஏற்படாத வகையிலும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் எதுவும் நடக்காத வகையிலும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேரடியில் காட்டிய காட்சியை போலவே இந்த பேரிகேட்டுக்கு அடுத்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த சம்பவம் என்பதும் நடைபெற்று இருக்கிறது. 2 குண்டுகள் பாய்க்கப்பட்ட நிலையில் அவரது உயிர் பிரிந்திருக்கக்கூடிய நிலையில் 3வது என்கவுண்டராக சிசிங் ராஜா இன்று காலை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்யப்பட்டு இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி. சந்தோஷ், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.
தொடர்ந்து ராயப்பேட்டை மருத்துவமனையிலிருந்து செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். செலினா, சீசிங் ராஜா வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு பிரேத பரிசோதனை தொடங்கிவிட்டதா? விவரங்கள் என்ன? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 29வது ஆளாக நேற்று ஆந்திரா மாநிலத்தில் கைது செய்யப்பட்டிருந்த ரவுடி சீசிங் ராஜா இன்று காலை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது அவரது உடல் என்பது சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிணவரையில் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கு அவரது உறவினர்கள் அதேபோல அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் என அனைவரும் இங்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பிரேத பரிசோதனை என்பது தொடங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை வெளியிலேயே காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 29வது நகராக நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். இதற்கு முன்னதாக திருவேங்கடம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தம் படப்பட்ட முதல் ஆளாக என்கவுண்டர் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது 2வது நபராக என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் சீசிங் ராஜா. தொடர்ச்சியான இந்த வழக்கு தொடர்பான விசாரணை என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் இதுவரையிலும் 25 பேர் மீது குண்டர் சட்டம் என்பது பாயப்பட்டிருக்கிறது. 29 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர் என்கவுண்டர் என்பது நடைபெற்று வருகிறது. நீலாங்கரையில் வைத்து விசாரணை நடத்துவதற்காக அழைத்து சென்றதாகவும் கையில் ஆயுதத்தை வைத்திருந்ததாக காவல்துறையினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல தற்காப்பிற்காக அவரை என்கவுண்டர் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட போதும் இதே காரணத்தை தான் குறிப்பிட்டிருந்தார்கள். அதேபோல்தான் தற்பொழுதும் என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியான விசாரணை என்பது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் ரவுடி சீசிங் ராஜாவும் இன்று என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல 25 நபர்களுக்கும் மேலாக தொடர்ச்சியான இந்த குண்டர் சட்டம் என்பது பாயப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வெளியிலேயே அவரது உறவினர்கள் கண்ணீர் மல்க காத்திருக்கக்கூடிய நிலையில் இதற்கு முன்னதாகவே அதாவது நேற்று காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருந்த போதே அவரது மனைவி வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார். குறிப்பாக இவரும் என்கவுண்டர் செய்யப்படுவார் என்று தொடர்பான பரபரப்பு வீடியோ என்பது நேற்று வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் என்பது பிரேத பரிசோதனை என்பது தொடங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பிரேத பரிசோதனைக்கு பிறகாக அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுமா என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்பது பின்னர் தான் தெரிவிக்கப்படும். இங்கு வரக்கூடியவர்கள் அனைவருமே காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்கப்படாமல் அரசு மருத்துவமனைக்கு வெளியேயே காத்திருக்க வைத்திருக்கக்கூடிய நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பிரேத பரிசோதனை என்பது தொடங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சீசிங் ராஜா என்கவுண்டர் தொடர்பாக விவரங்களை வழங்கியதற்காக சந்தோஷ் மற்றும் செலினா, உங்கள் இருவருக்கும் நன்றி.